சிறுகடிக்க ஆசை சீரியல்ல விஜயா தன் பையன் மனோஜ் தன்னோட பேச்ச மட்டும் தான் கேட்கணும், ரோகிணியை வெறுத்து ஒடிக்கணும்னு ஒரு சாமியா கிட்ட மந்திரிச்ச தாயத்து வாங்கி மனோஜ் கையில கட்டி விடுறாங்க. தாயத்து கட்டின கொஞ்ச நேரத்துல மனோஜ் ரோகிணிக்கு எதிராக பேச பார்த்த விஜயாவுக்கு சந்தோஷமாயிடுது. பரவாயில்ல, தாயத்து பவர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க மனோஜும் விஜயாவை பார்த்து, அம்மா இது எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை, தயவு செஞ்சு நீங்க வெளில போங்கம்மான்னு சொல்ல விஜயாவும் நம்ம பையன் நம்மள இப்படி சொல்லிட்டானேன்னு காலில் வந்து உட்கார்ந்து அழறாங்க. மொத்த குடும்பமும் விஜயா கிட்ட ஏன் அழறாங்கன்னு கேட்க விஜயாவும் மனோஜ் என்ன திட்டான்னு சொல்ல முத்துவும் ரவியும் இதை கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. எது உங்க செல்லக்குள்ள மனோஜ் உங்களே திட்டான், இருங்க அவனை நான் கூப்பிடுறேன்னு முத்து மனோஜோட ரூமை தட்டி வெளியே வர வைக்கிறாரு. எல்லாருமே மனோஜை பார்த்து என்னால் தானே அம்மா இங்க அழுதுட்டு இருக்காங்க, ஏன்டா ரூம் விட்டு வெளில போக சொன்னு கேட்க கேட்டு இருந்த விஜயாவும் என் மேல என் பையன் மனோஜுக்கு பாசம் இல்ல, யார் பேச்சும் கேட்டு ஆடுறான், என்ன ரூம் விட்டு வெளில போக சொன்னா அதுக்கு என்ன வீட்டை விட்டு வெளில போக சொன்னாலும் சொல்லுவான், மேல இருந்த பாசமே அவனுக்கு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்து இந்த ரோகிணி எங்க மாமியார் ஏதோ புதுசா பிளான் போடுறாங்க போல சென்டிமெண்டலா பேசுறாங்களே நினைச்சிட்டு இருக்க. முத்துவும் கோவப்பட்டு, ஏண்டா சின்ன வயசுல நாங்கெல்லாம் இப்படி பண்ணா அம்மா என்னையும் ரவியையும் முட்டி போட சொல்லுவாங்க, நீ அம்மா மனசையே கஷ்டப்படுத்திருக்கல, நீ முட்டி போடுறான்னு சொல்ல மனோஜோ, டேய் நான் ஏதோ வேலைக்கு போற அவசரத்துல அம்மா இப்படி பேசிட்டாங்கன்னு அவங்களை அப்படி சொல்லிட்டேன், எனக்கு எப்பவுமே எங்க அம்மா தான் முக்கியம், இப்ப என்ன நான் முட்டி போன அவ்வளவுதானே, எங்க அம்மாக்காக நான் ஒரு நாள் ஃபுல்லாவும் முட்டி போடுவேன்டான்னு விஜயாவை சப்போர்ட் பண்ற விதமா முட்டி போட்டு உட்காந்துடுறாரு. விஜயாவும் மனசு மாதிரி பரவாயில்ல நம்ம பையன் நம்மளுக்காக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு ஒரு டிராமா போட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ரூம்குள்ள வந்த மனோஜ் அம்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நாடகம் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டுமே ரோகிணிக்கு சந்தோஷமாயிடுது. பரவாயில்ல நம்ம கட்டின கயிறு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு நினைச்சுக்கிறாங்க. விஜயா தன்னோட ஃப்ரெண்டு பார்வதி வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இங்க சிந்தாமணி விஜயாவை பாக்குறதுக்காக வராங்க. மாஸ்டர் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், இந்த முத்து இருக்கான்ல அவன் என் வீட்டுல அந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்ல பார்வதியும் குறுக்கிட்டு, முத்து எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போல, கொண்டாட்டி கிட்ட இருந்து எடுத்தீங்களே அந்த பணத்தை மட்டும் தான் எடுத்தான்னு சொல்ல சிந்தாமணியும் ஆமா ஆமா திருட்டு தானேங்கிறாங்க. இவ்வளவு நேரம் சிந்தாமணி சொல்றதை கேட்டு பொறுமையா அந்த விஜயா திடீர்னு கோவப்பட்டு, சிந்தாமணி நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, அவனோட பொண்டாட்டியோட பணத்தை எடுத்தா அவன் பாத்துட்டு என்ன சும்மாவா இருப்பான், அதான் அவன் அப்படி செஞ்சான், நான் உங்களை இந்த மீனோட கையை உடைக்க சொன்னா இந்த மாதிரி அவன் கைக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பு, நான் சொல்லாதல நீங்க ஏன் பண்ணீங்கன்னு கேட்க சிந்தாமணியும் ஷாக் ஆகி, என்ன மாஸ்டர் நீங்க என்கிட்டயே கோவமா பேசுறீங்கிறாங்க. விஜயாவும் மேல கோவப்பட்டு, இனிமேல மீனாவோட தொழில கெடுக்கிறேன் பாருன்னு எதுவுமே செய்யாதீங்க, என் புருஷனுக்கு நான் உங்க கூட பழகிறது சுத்தமா பிடிக்கல, இந்த விஷயம் தெரியும் ஆனா தெரியாத மாதிரி காட்டிக்கிறாரு, நீல இருந்து இந்த டான்ஸ் கிளாஸ்க்கு நீங்க வர வேணாம்னு சொல்லிடுறாங்க. சிந்தாமணியும் ஷாக் ஆகி, சரி மாஸ்டர் இருந்து நான் வரல, என்ன இருந்தாலும் நீங்க ஒரே குடும்பம் தானேன்னு சொல்லி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சிந்தாமணி போனதும் பார்வதி விஜயா கிட்ட, என்ன விஜயா என்னைக்கும் இல்லாத விதமா இன்னைக்கு நான் மருமகளுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ற, எனக்கு இதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மேலே அவருக்கு சப்போர்ட் பண்ணி உறுதுணையா சொல்ல போடி நீ வேற, என்னைக்குமே எனக்கு ஆகாதவதான், என் புருஷன் சொன்னாரு யாருக்கு எவ்வளவு எதிரி இருக்காங்களோ அவங்கதான் வாழ்க்கையில மிக பெருசா வளருவாங்கன்னு, வளரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அதனாலதான் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் இப்படி சிந்தாமணி கிட்ட பேசினேன்னு சொல்ல பார்வதியும் அதானே நான் பார்த்தேன் எங்கேயோ தெரிஞ்சிட்டியோன்னு நினைச்சிட்டேன், சரிம்மா நீ அப்படியே இருமாங்கிறாங்க. இதான் என்னை இப்படி சொல்ல நடந்தது.